மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவெம்பாவை. மார்கழி என்பது ஒரு அற்புதமான மாதம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று. மாதங்களில் 12 மாதங்களில் சிறப்பான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தான் திருப்பாவை விரதம், திருவெம்பாவை விரதம், அதே மாதிரி சொர்க்கவாசல் ஏகாதசி விரதம் என்கின்ற அற்புதமான விரதங்கள். இந்த மார்கழி மாதத்துக்கு என்ன சிறப்பு என்றால், தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம், தேவர்கள் எல்லாம் துயிலெழக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லக்கூடிய பழமொழி இருக்குது. திருவாசகம் என்பது போல் காதில் தேனை ஊற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி அற்புதமான பாடல்கள் திருவாசகம். இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் படிச்சிருக்கார். இந்த திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல்களை மாணிக்க வாசகர் படிச்சிருக்கிறார். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தை இறுதியாக கொண்டு, அது ஒரு நடேசர் அபிஷேக தினம். ஒரு வருஷத்தில் 6 நடேசர் அபிஷேகம் இருக்குது. அதில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடேசர் அபிஷேகம். அந்த மார்கழி திருவாதிரையை முன்னிட்டு 10 தினங்கள் நோக்கக்கூடிய விரதம்தான் திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவை விரதமும் திருப்பாவை போல பெண்களை எல்லாம் நீராட அழைப்பது போலவும், நீராடிய பின் இறைவனை வணங்க அழைப்பது போலவும் மாணிக்க வாசகர் இந்த பாடல்களை எல்லாம் பாடியுள்ளார். இந்த அற்புதமான தமிழ் பாடல்கள் திருவாசகத்தில் இந்த திருவெம்பாவை என்று சொல்லக்கூடியது அற்புதமான தமிழ் பாடல்கள். அதாவது மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம். ஓசோன் படலம் பூமிக்கு கிட்டே இருக்கக்கூடிய மாதம். காலையில் எழும்புவது, குளிர்ந்த நீரிலே நீராடுவது, 10 தினங்கள் விரதமாக இருப்பது, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணிக்கே எழும்பி குளிக்கிறது, நாங்கள் இலங்கையில் பஜனைகள் படிக்கிறது, நடேசர் அபிஷேகம் செய்வது, ஆலயத்திற்கு போய் திருவெம்பாவை பூஜைகள் செய்வது, பஜனை படிப்பது, இந்த மாதிரி ரொம்ப விசேஷமானது திருவெம்பாவை விரதம். 10 தினங்கள் நோக்கக்கூடிய விரதம். நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நாட்டிலே மும்மாரி பொழிய வேண்டும் என்பதற்காகவும், நல்ல வரன் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காகவும், கடன் போன்ற வறுமை போன்ற துன்பங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கக்கூடிய முக்கியமான சிவவிரதம், அஷ்ட சிவவிரதம், முக்கியமாக 8 சிவவிரதம் இருக்குது. அந்த 8 சிவவிரதத்தில் முக்கியமான ஒரு விரதம் இந்த திருவெம்பாவை விரதம்.